விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்ல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதுல ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு 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 டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகள் எல்லாம் இயக்குனர்கள் கொடுத்துருங்க. இயக்குனர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்ல, நரம்பு தளர்ச்சி. அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு.